தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் டீலிங், இதுதான் பாஜக தோல்விக்கு காரணம். திமுகவுடன் டீலிங், இதுதான் பாஜக தோல்விக்கு காரணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தலையிலாக நின்று பார்த்தாலும் கூட தாமரை தமிழ்நாட்டில் மலர முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கூட மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் ரோட் ஷோ நடத்தி கூட தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க முடியவில்லை. திமுகவுடனான ரகசிய டீலிங் தான் தமிழகத்தில் தாமரை மலராததற்கு காரணம். தமிழ்நாட்டில் திமுக கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் உள்ளது. மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகிறது. திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார்கள். செந்தில் பாலாஜி, ஆமா வேலு, பொன்முடி, அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் கே.என். நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சில அமைச்சர்களது வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை செய்தது. பணங்களை, தங்க நகைகளை கைப்பற்றியது. ஜெகத் ரட்சகன் எம்பி வீட்டில் கூட பல கோடி ரூபாயை கைப்பற்றியது அமலாக்கத்துறை மூலமாக. பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறையை பயன்படுத்தி திமுக அமைச்சர்கள் அனைவரது வீட்டிலும் சோதனை நடத்தி பணங்கள், தங்க நகைகள், அவர்களுடைய வங்கி கணக்கு, கொள்ளையடித்த சொத்துக்கள் விவரம் இவற்றை கைப்பற்றி சட்டத்தின் முன் நிறுத்தி இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டிய செயல். ஆனால் ஒரு சில அமைச்சர்கள் வீடுகளில் மட்டும் பாஜக அமலாக்கத்துறை சோதனை செய்தது. ஆனால் அந்த வழக்குகளை அப்படியே நிலுவையில் போட்டுவிட்டது. 50,000 ரூபா கொள்ளையடிச்சியா, சோதனை மூலமாக தெரிய வந்துச்சு. 5,000 கோடி எனக்கு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி வழக்குகளை நிலுவையில் போட்டு விட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி நடத்திய அமலாக்கத்துறை சோதனை கண் துடைப்பு நாடகம் என கூறப்படுகிறது. 50,000 ரூபா கொள்ளையடிச்சா எனக்கு 5,000 கோடி கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு கமிஷனை வாங்கிக்கிட்டு பாஜக அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு மத்தியில் ஆட்சியில் இருப்பது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக அமைச்சர்களது வீடுகளில் சோதனை நடத்தி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்க ஊழல்களை அம்பலப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்திருக்கும், பாஜக வளர்ந்திருக்கும். ஆனால் கடந்த 6 மாதமாக பாஜக தமிழக அமைச்சர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலை. திமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க. திமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தெரியும், ஆனால் பாஜக கண்டுக்கலை. இன்றைக்கி பாஜகவுடைய தோல்விக்கு காரணம் திமுகவுடனான ரகசிய டீலிங். அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இன்றைக்கி திமுக அமைச்சர்களுடைய சொத்துக்களை கைப்பற்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து ஊழல் அம்பலப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் தாமரை மலர்ந்திருக்கும், பாஜக வளர்ந்திருக்கும். ஆனால் பாஜகவுடைய ரகசிய டீலிங் பாஜகவுக்கு தோல்வியை தந்துள்ளது.